இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அது எந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஆஃப் WrestleMania ரோமன் ரெயின்ஸ் vs CM Punk vs Seth Rollins மேட்ச். ஸோ அந்த மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங்க பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டா பார்த்துடலாம் வாங்க. ஸ்மாக்டவுனோட ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸ் தான் வந்து அந்த செக்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே நம்மளோட ட்ரைபிள் சீஃப் தான் ரோமன் ரெயின்ஸ் தி OTC. இந்த செக்மெண்டோட ஹைலைட்டே நம்ம தலைவன் தான். அவரோட ரியாக்ஷனா இருக்கட்டும், அவரோட மைக் ஸ்கில்ஸா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் சைட்ல இருந்து நல்லாவே சேர் பண்ணாங்க ரோமன் ரெயின்ஸுக்கு. அவர் நேமை வச்சு பாடுறதா இருக்கட்டும் அண்ட் ஓடிசின்னு சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே கேட்க நல்லா இருந்துச்சு. அதை அவரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் பாலேவனும் கூட சேர்ந்து பாடி இருப்பாரு. ஸோ அந்த செக்மெண்ட்லாம் நல்லா இருந்தது. இந்த செக்மெண்ட் ஃபுல்லாவே அவர் ஒரு டிராமாவா, ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியா கொண்டு போயிருப்பாரு. இந்த செக்மெண்ட் பார்த்தவங்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு மாதிரி ஃபன்னியா பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்ததுக்கு காரணம் ரெண்டே விஷயம் தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நீங்க அக்னாலேஜ் பண்ணணும், அதே மாதிரி பண்ணிட்டீங்க. அண்ட் ரெண்டாவது இந்த கான்ட்ராக்டை நான் சைன் பண்ணணும். அண்ட் அந்த சைனும் அவர் பண்ணிடுவாரு. அண்ட் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் பேச போயிருப்பாரு. அப்போ நம்மளோட செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் வந்திருப்பாரு. அண்ட் அப்பவே அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கணுமே ரோமன் ரெயின்ஸுக்கு. இந்த செக்மெண்ட்டை ஃபுல்லா ஸ்டீல் பண்ணதே ரோமன் ரெயின்ஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. செத் ராலன்ஸ் வந்த பிறகு ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்காது, ரோமன் ரெயின்ஸுக்கும் பால் ஹேமனுக்கும். ஏன்னா ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அவரோட சாங்கை வந்து பாடி இருப்பாங்கல்ல. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்காது. அண்ட் செத் ராலன்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல பழைய கதை தான் பேசின மாதிரி இருந்துச்சு. புதுசா எதுவுமே பேசவே இல்லை. நம்ம தான் இது எல்லாமே பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்பன்னு சொல்லாத, நான் தான் பில்ட் பண்ணேன். இப்போ நம்ம இருக்கிற இடத்த வந்து நான் தான் பில்ட் பண்ணேன், நான் தனியா தான் பில்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அப்புறம் அவர் பெருசா எதுவுமே பேசியிருக்க மாட்டாரு. அண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம CM Punk வந்திருப்பாரு. அண்ட் CM Punkக்கும் பயங்கரமா சேர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் CM Punk வந்து எமோஷனல் ஆயிருப்பாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ட் இப்போதான் CM Punk வந்து ரெசல்மேனியால மெயின் ஈவென்ட் பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு. அண்ட் இதை சப்போர்ட் பண்ற விதமா பாலேமன் வந்து அதை சொல்லியிருப்பாரு. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளான எமோஷனல் பாண்ட் வந்து அதுல நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லிட்டு CM Punk பத்தி பேசியிருப்பாங்க. அப்போ செத் ராலன்ஸ் வந்து நீ டிசர்வ் பண்ணல, நான் தான் டிசர்வ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எமோஷனல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ மெயின் ஈவென்ட் பண்றது என்னாலதான், சோ என்ன நீ அக்னாலேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருப்பாரு. அவரும் அக்னாலேஜ் பண்ணிருப்பாருங்க. எப்படின்னா, நான் ரெசில்மேனியால மெயின் ஈவென்ட் பண்றதுக்கு நீ தான் காரணம், சோ நான் உன்னை அக்னாலேஜ் பண்றேன். நான் உன் கூட ரெசில்மேனியா 41ல மேட்ச் பண்றதுனால இதுதான் என்னோட ஃபேவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சிருப்பாரு CM Punk. அப்கோர்ஸ் அந்த ஃபேவர்ல ஏதோ ஒன்னு ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா கடைசியில காமெடி பண்ணிடாதீங்கடா டேய், அந்த ஃபேவர் எத்தனை வருஷத்துக்கு இழுத்து அடிப்பாங்கன்னு தெரியல. அண்ட் இந்த செக்மெண்ட்ல மாறி மாறி யாருமே ஃபைட் பண்ணிக்கல. சோ ஸ்மூத்தாவே போச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஃபன்னியா டிராமாவா செமையா கொண்டு போனாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட் நல்லாவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த செக்மெண்ட்ல நான் எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.